வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வித்தியாசமான ஒரு வெத்தலை மாலை தாங்க. இதுக்கு நான் வெத்தலை பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸாக அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். அதே போல் இந்த சைடு 10னா அந்த சைடு 10 வச்சுருக்கேன். இப்போ நடுவில் ஒரு வெத்தலை வச்சுருக்கோம். ஊசியில் நூல் கோத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெத்தலை எடுத்துக்கலாம். பெரிய வெத்தலையை இப்படி ரெண்டாக மடித்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதே போல் அதுக்கு அடுத்த சைஸ் வெத்தலை அப்படியே உங்களுக்கு பெருசுலேருந்து சின்னதாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு லைனாக நம்ம எத்தனை வெத்தலை கோக்க போகிறோமோ அந்த வெத்தலையை நம்ம இந்த பக்கமாக அடுக்கி வச்சிட்டோம்னா கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியே இந்தமாரி மடித்து அடுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த பக்கமும் அடுக்கி வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஊசியில் கொத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக வெத்தலை மாலை எப்படி கோக்குறோமோ அதே போலே கொத்துக்கலாம். இந்த மடிப்புக்கு மட்டும் கரெக்டாக ஊசி கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா மடிப்பு பிரிச்சுக்கும். இப்போ பாருங்கள், இந்தமாரி வச்சு நம்ம ஊசியை கோத்துக்கலாம். ஒரு 4-5 கோத்ததுக்கப்புறம் தரையில் வச்சு கோத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக லைனாக வந்துடும். பாருங்கள், இப்போ சின்னதுலேருந்து லைனாக பெருசு வரைக்கும் போகுது. இப்போ தரையில் வச்சுக்கலாம். இப்போ அதே மெத்தடில் வச்சுக்கிட்டு நம்ம கோத்துக்கலாம். வெத்தலை கிழியாத அளவுக்கு பொறுமையாக கொத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பெரிய வெத்தலை வரைக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்துடுச்சு. நடுவில் நம்ம ஒரு வெத்தலையை நார்மலாக எப்பயும் வெத்தலை மாதிரி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வெத்தலையை மடித்து வச்ச மாதிரி அந்த பக்கம் மடித்து வச்சு இதேமாரி ஃபுல்லாக கோத்துக்க வேண்டியதாங்க. நமக்கு இந்த பக்கமும் அதேமாரி பெருசு அதுக்கப்புறம் சின்னதாக கடைசி வரைக்கும் சின்னது வச்சு உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு மாலை மாதிரி கிடைக்கும். இந்த பக்கமும் இதே போல் நீங்கள் கோத்துக்கலாம். நான் ஃபுல்லாக கோத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம இப்போ ஃபுல்லாக கோத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பூவை இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன பூ இருக்குதோ, சாமந்தி எல்லோ கலர் இருந்தாலும் இல்லை இந்த வெறும் ரோஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பச்சைக்கு ரோஸ் அழகாக இருக்கும். இந்தமாரி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூவை கோத்துக்கலாம். உங்களுக்கு பூ கோக்கும்போது திரும்பவும் உங்களுக்கு ஒரு லைன் நம்ம தையல் தைக்கிறதுனால உங்களுக்கு துணி அப்படியே ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி 2 பின்பக்கமும் உங்களுக்கு தையல் அழகாக வந்துடும். அதனால் உங்களுக்கு மாலையை தூக்குனிங்கன்னா ஸ்டிப்பாக இருக்கும். வெத்தலை களைஞ்சி போகாது, லைனாகவே இருக்கும். நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பூ ஃபுல்லாகவே தைச்சிட்றேன் பாருங்கள். இதே போல் பூவையும் ஃபுல்லாக தைச்சிடுவோம். தைச்சிட்டு பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுத்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடியும் அழகாக இருக்குது பாருங்கள், களையாத. உங்களுக்கு அவ்வளோதாங்க வெத்தலை மாலை. இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.